தளபதி விஜயோட இஃப்தார் ஃபங்க்ஷன் நேற்றைக்கு சென்னை ராணிப்பேட்டை ஒய்எம்சிஏ மைதானத்தில் வச்சு ரொம்பவே கிராண்டா நடந்தது. ஸோ அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் வந்து பேச போறேன். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் தடவை நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க, ஆல் நோட்டிபிகேஷனையும் செட் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாக்குறவங்க கண்டிப்பா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. இஃப்தார் ஃபங்க்ஷன். ஸோ அப்படின்னா என்னதுன்னா, இஃப்தார் உங்களுக்கு தெரியும், ரம்ஜான் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி இந்த முஸ்லிம்கள் வந்து இஃப்தார் அப்படின்னா நோன்பு இருப்பாங்க. காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் சாப்பிட மாட்டாங்க. அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் ஈவினிங் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ இதான் வந்து அந்த ரம்ஜான் நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நடந்திருக்கு முன்னாடி. நிறைய தலைவர்கள், நம்முடைய கருணாநிதி ஐயா, ஜெயலலிதா அம்மா, மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, ஸோ இவங்க எல்லாரும் அரசியல் இருந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. ஆனா தளபதி விஜய், அதாவது தமிழக வெற்றி கழகம் கட்சியுடைய தலைவர் தளபதி விஜய் வந்து நேற்றைக்கு நடத்தினது வந்து ரொம்பவே ஒரு கிராண்டா பேசப்படுது. நிறைய விமர்சனங்களும் வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, தளபதி விஜய் வந்து முஸ்லிம்களுடைய ஓட்ட பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒருத்தர் வளர்ந்து வரும்போது இந்த மாதிரி விமர்சனங்கள் வரும். ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது இந்த மாதிரி பேசினாங்க, மு.க. ஸ்டாலின் இருக்கும்போது இந்த மாதிரி பேசினாங்க, எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது இந்த மாதிரி வந்து பேசினாங்க. ஸோ தளபதி விஜய் பண்ணதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்றா இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு மைதானத்துல நடக்குது. 2000 பேர் மட்டும்தான் உள்ளாடி வர முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா வந்த மக்கள் வந்து அதிகம். தளபதி விஜய் ஒரு இடத்துக்கு வர போறாரு அப்படின்னாலே அங்க வந்து ஆட்கள் கூடும். முன்னாடி டிடிஎஃப் வாசன் ஒரு இடத்துக்கு வராருன்னு சொன்னா ஆட்கள் கூடுற மாதிரி தளபதி விஜய் வர போறாரு அப்படின்னு சொன்னாலே அங்க வந்து நிறைய ரசிகர்கள் கூடுவாங்க. முஸ்லிம்கள் மட்டும் இல்லாம அந்த இடத்துல வந்து வேற மதத்தில் உள்ளவங்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்க, நிறைய ரசிகர்கள் வந்திருந்தாங்க. கூட்டம் அலை மோதிச்சு. ஸோ தளபதி விஜய் உள்ளாடி வரும்போதும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் வந்திருந்தாரு. ரொம்ப பெரிய பிரம்மாண்டமா வரல. வெள்ளை கலர் சட்டை, வெள்ளை கலர் வேஷ்டி, அதுக்கப்புறம் தள்ள தொப்பி வச்சுக்கிட்டு தான் வந்தாரு. அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த அரசியல் சம்பந்தமான எந்த விஷயங்களும் அவர் பேசுறதுக்காக உள்ள வரல. அவர் பார்க்கும் போதே நமக்கு தெரியுது, அவர் வந்து அதிகமா பேசவும் இல்லை. ஸோ உள்ள வந்தாரு. வந்து என்ன பண்றாருன்னா, அந்த அவங்க கூட உட்கார்ந்து இருந்துட்டு அவங்க என்னென்ன பண்ணுவாங்களோ, அவங்க என்னென்ன தொழுகைகள் பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க முஸ்லிம்களுடைய ஒரு மந்திரங்கள் எல்லாம் ஓதுறாங்க. அதே மாதிரி அவரும் ரிப்பீட்டா பேசுறாரு. எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தளபதி விஜய் என்ன பேசுறாருன்னா, அந்த ஃபங்க்ஷன்ல என்னுடைய அழைப்பை ஏற்று வந்த எல்லா மக்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா பேசிட்டு சாப்பிட்டுட்டு அவர் வந்து போறாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஃபங்க்ஷன்ல வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 இது எல்லாமே வந்து தளபதி விஜய் வந்து கொடுத்திருந்தாரு. சோ இப்போ நிறைய பேர் என்ன பேசுறாங்கன்னா, தளபதி விஜய் வந்து முஸ்லிம்களுடைய ஓட்ட பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பேசுறாங்க. சோ தளபதி விஜய் வந்து ஜோசப் விஜய் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து ஒரு கிறிஸ்டின். தளபதி விஜய் வந்து முஸ்லிம் பண்டிகைக்கு ஆதரவா இருக்காரு, கிறிஸ்டின் பண்டிகைக்கு ஆதரவா இருக்காரு, ஆனா ஹிந்து பண்டிகைக்கு ஆதரவா இல்லைன்னு சொல்றாங்க. சோ லாஸ்டா நடந்த ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு தளபதி விஜய் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய அம்மாவுக்கு இப்போ ரீசெண்டா ஒரு சாய்பாபா கோயில் வச்சு கொடுத்தாரு. தளபதி விஜயுடைய அப்பா அம்மா வந்து ரீசெண்டா கும்பமேளாவுக்கு போயிட்டு வந்தாங்க. சோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்குள்ள எந்த விதமான ஒரு மத ரீதியான எந்த ஒரு தாக்கமுமே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து ரொம்பவே பெஸ்ட் இந்த மதத்துல. சோ மத ரீதியா பார்க்கும்போது முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மத கலவரங்கள் நடக்கும். ஆனா இப்ப வந்து அந்த மாதிரி கிடையாது. எல்லாருமே வந்து எல்லா மதமும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் தளபதி விஜயும் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாரு. இப்போ வந்து ரம்ஜான் டைம் வரும்போது எல்லாரும் பண்றதுதான். அவர் புதுசா ஒன்றும் பண்ணல. நிறைய தலைவர்கள், நிறைய தேச தலைவர்கள் முன்னாடி இருந்தவங்க எல்லாம் பண்ணதுதான் இவரும் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இவர் வந்து ஃபுல்லா அந்த ஒரு நாள் ஃபுல்லா எதுவுமே சாப்பிடாம தான் இருந்திருக்காரு. காலையில 5 மணில இருந்து சாயங்காலம் 6:30 மணி வரைக்கும் எதுவுமே சாப்பிடாம தான் இருந்து கரெக்டா ப்ராப்பரா எப்படி அந்த நோன்பு இருப்பாங்களோ, முஸ்லிம்கள் ப்ராப்பரா எப்படி நோன்பு இருப்பாங்களோ அதே மாதிரி ப்ராப்பரா நோன்பு இருந்து தான் நேற்றைக்கு அந்த ஃபங்க்ஷனை போய் வந்து கலந்துக்கிட்டாரு. ஸோ நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தளபதி வந்த உடனே ஆட்கள் கூடினாங்க. அந்த ஆட்கள் கூடின இடத்துல வந்து நிறைய கண்ணாடிகள் நொறுக்கப்பட்டது, கார் கண்ணாடிகள் நொறுக்குனாங்க, நிறைய பேர் வந்து குடிச்சிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய வதந்திகள் வந்து
பரப்பிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் நேற்றைக்கு ப்ராப்பரா நடந்து முடிஞ்சது. இருந்தாலும் தளபதி விஜய் ஒரு இடத்துக்கு வாரார் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அறைகள் கூட்டங்கள் கூட தான் செய்யும். அடுத்தது தளபதி விஜய் வந்து ரிட்டர்ன் போகும்போதும் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய அந்த ஹார்ட் சிம்பல் இப்படி கையை வச்சுக்கிட்டு ரசிகர்களை பார்த்து காட்டிட்டு போனாரு. அந்த இடம் எல்லாமே ரொம்பவே ஒரு என்ன சொல்றது, ஒரு கூட்டம் அலைமோதி பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் ஒரு இடத்துக்கு வாரார் அப்படின்னா இந்த மாதிரி தான் கூட்டம் அலை மோதுமா. அதுக்கு அடுத்தது ஒரு கட்சி தலைவர் வாராரு அப்படின்னு அலை மோதுறது வந்து தளபதி விஜய்க்கு மட்டும்தான். அது மட்டும் இல்லாம முன்னாடி இந்த மாதிரி இஃப்தார் ஃபங்க்ஷன் நடக்கும்போது மு.க. ஸ்டாலின் வந்திருக்காரு, ஜெயலலிதா அம்மா வந்திருக்காங்க, உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காரு, எடப்பாடி வந்திருக்காரு. சோ அவங்களுக்கெல்லாம் இந்த கூட்டம் எதுவுமே வரல. ஆனா இன்னைக்கு தளபதி விஜய் இந்த இஃப்தார் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது கூட்டம் ரொம்ப அதிகமா வந்திருக்கு. எம்ஜிஆருக்கு அடுத்தது கூட்டம் அதிகமா வந்தது நம்முடைய தளபதி விஜய்க்கு தான். தளபதி விஜய்க்கு அந்த முஸ்லிம்களுடைய ஓட்டு வேணும், இந்துக்களுடைய ஓட்டு வேண்டாம், அந்த மாதிரி எந்த மதம் இதுவுமே கிடையாது. ஏன்னா நேற்றைக்கு அந்த ஃபங்க்ஷன்ல தளபதி விஜய் வந்து அரசியல் சம்பந்தமா எந்த விஷயங்களுமே பேசல. வந்தாரு, அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டாரு, அவங்கள மாதிரி எல்லாமே பண்ணாரு, சாப்பிட்டாரு, அப்படியே கிளம்பி போயிட்டாரு. வேற எதுவுமே அவர் வந்து பெருசா வந்து பண்ணல. தளபதி விஜய் நேற்றைக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாரு, ஓகே, அவர் ஓட்டுக்காக வந்திருந்தாருன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலா இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்னு சொல்றேன். இப்ப ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படம் எடுக்கும்போது அந்த படத்துல வந்து ஒரு நல்ல கருத்து, ஒரு சமூக கருத்தை வைக்கிறவங்க அந்த டைரக்டர் என்ன நினைப்பாருன்னா, இந்த சமூக கருத்தை கேட்டு 4 பேர் திருந்தட்டும் அப்படின்னு நினைப்பாரு. ஒரு 75%. ஒரு 25% என்ன நினைப்பாருன்னா, நமக்கு வந்து பணம் வேணும் அப்படின்னு நினைப்பாரு. சோ தளபதி விஜய் வந்தது ஒரு 75% எதுக்காக அப்படின்னா, அந்த முஸ்லிம்களுடைய ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம். 25% ஓட்டுக்காக இருக்கலாம். சோ அப்படிதான் சொல்ல முடியும். அதுக்காக ஃபுல்லா அவர் வந்து ஓட்டுக்காக வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுக்க முடியாது. தளபதி விஜய் வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து ஜெயிச்சார் அப்படின்னு எல்லாருக்குமே ஹாப்பி தான். என்ன அப்படின்னா, நம்ம இவ்வளவு வருஷமா கிட்டத்தட்ட எனக்கே வந்து என்னோட 25 வருஷத்துல நானும் வந்து ஒரே அரசியல் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு அதிமுக ஒரு திமுக தான் பார்த்துட்டு இருக்கோம். சோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சேஞ்சுக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய தளபதி விஜய் இந்த எலெக்ஷன்ல வந்து ஜெயிச்சாருன்னா கண்டிப்பா அது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து சந்தோஷம் தான், ரொம்பவே ஹாப்பி தான். அதனால நேற்றைக்கு தளபதி விஜய் கலந்துகிட்ட இந்த இஃப்தார் ஃபங்க்ஷன் வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது, ஒரு மத ரீதியான ஒரு ஃபங்க்ஷன். சோ அதுல வந்து அவர் கலந்துகிட்டது ரொம்பவே ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். சோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மகளிர் தின விழா. காலையிலே வந்து நிறைய வீடியோஸ் வந்து சோசியல் மீடியால பரவிட்டு தான் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, தளபதி விஜய் வந்து மகளிர் தின விழாவுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாரு. சோ அது வீடியோஸ் நிறைய நீங்க பாத்திருப்பீங்க. சின்ன ஒரு ஷார்ட் வீடியோவா தான் பேசியிருப்பாரு. நேற்றுக்கு அந்த ஃபங்க்ஷனையும் ஷார்ட்டா தான் பேசியிருந்தாரு. சோ தளபதி விஜய் இந்த இஃப்தார் ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்டதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவோட கிளம்புறேன். நாளைக்கு மறுபடியும் உங்களை இந்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.